உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். திமுக கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என வரலாற்று பிரசித்தி பெற்ற தென்னம்பாக்கம் அழகுமுத்தையனார் ஆலயத்தில் அதிகாலையிலேயே திமுக வழக்கறிஞர் குடும்பத்துடன் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டது அங்கிருந்தவர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழக வேளாண்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் திமுக கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி கடலூர் அடுத்த தென்னம்பாக்கம் கிராமத்தில் உள்ள வரலாற்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அழகு முத்தையனார் ஆலயத்தில் பண்ருட்டி அண்ணாகிராமம் ஒன்றிய திமுக முன்னாள் இளைஞரணி துணையமைப்பாளர் திமுக வழக்கறிஞர் சாம்பசிவம் குடும்பத்துடன் அதிகாலையிலேயே சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். இந்த நிகழ்வு அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் இடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போது MRKP கதிரவன் அவர்கள் நோய் நொடியின்றி நீண்டாயுளுடன் திமுக கழக பணியாற்ற வேண்டும் என்றும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் MRKP கதிரவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என அழகு முத்தையனார் ஆலயத்தில் உள்ள அழகு சித்தர் ஜீவசமாதியில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு MRKP கதிரவன் அவர்களின் பெயரில் சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகாதிபராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ பூரணி அம்பாள், ஸ்ரீ அழகு முத்தையனார், ஸ்ரீ பொற்களை அம்பாளுக்கு வண்ண நிறப்பட்டாடை அணிவிக்கப்பட்டு வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வேதமந்திரங்கள் முழங்க மகாதீபாராதனை நடைபெற்றது. இதில் திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இன்று பிறந்தநாள் விழா காணும் தமிழக வேளாண் துறை அமைச்சர் மகன் உயர்திரு MRKP கதிரவன் அவர்கள் பிறந்த நாளையொட்டி இன்று அழகுமுத்தையனார் ஆலயத்திலும் ஜீவசமாதி அவர்களுக்கும் சிறப்பு பூஜை செய்து எங்கள் அண்ணன் MRKP கதிரவன் அவர்கள் எந்த நோய் நொடி இல்லாமலும் நீண்ட ஆயுளுடன் அரசியல் பணியாற்றி கட்சி பணியாற்றி எங்களை வழிநடத்தவும் மேற்படி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சிறப்பு பூஜை செய்தோம். இதில் திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.